நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க எல்லாம் வாங்க. நீங்க போட்டீங்க பிச்சை. இந்த ஸ்ரீலங்காவே நாங்க போட்ட பிச்சையில தான் எங்கட நாட்டை கொள்ளையடிக்க போட்டது தான். இந்த பிச்சை கவர்மெண்ட் போட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ரைட். இப்பதான் ஒன்னாயிருக்கு. சரியா? ஓ ஃபுல்லாக என்ன முன்னுக்கு அவனுக்கு போடுங்க. நான் நிறைய நடந்து போயிட்டு சரி நீங்கள் வரலாம். சரி போடுங்க. நீ கோல் அடிச்சு கேளு. ஆனால் எங்கே இருக்கீங்க? பிக்னிக் போட்டு எவ்வளோ நேரம் சொல்லி நான் சொல்கிறேன். நான் அவனுக்கு சொல்கிறேன், அன்றைக்கி பிக்னிக் போட்டு மிச்ச நேரம் பாரு அழட்டி சுற்றி கொண்டிருக்கான். பாரு இறங்கி போட்டி. அவன் முன்னுக்கு அவன் அந்த வாட்டி தான் நீங்கள் கீழே தான் வரணும். சரியா? கீழே போய் சண்டை வீடு இருக்குது. அன்னைக்கு வாங்க. ஸோ முன்னே நடந்து போயிடுச்சு. நான் அவனுக்கு சொல்கிறேன் போய். சரியா? பிக்னிக் போட்டு ஒரு ரூபா இன்னும் சுற்றி வராமல் இப்போ தான் வாரான் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? வந்தோடனே அதுக்கு நான் சொல்லுவானே. இந்த உடனே நீ சொல்லு, காசு கொடுக்க கூட கேமுக்கு போகணும் சொல்லு. அவன் சிங்களத்தில் சொல்கிறான். போயிட்டு அவனுக்கு டிஸ்கவுண்ட் தான். இந்தியன்னு சொல்கிறேன்னா ஓகே. பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. நான் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்ட. ஓகே ஓகே ரசி என்ன லொகேஷன் எதுவும் பிள்ளையா சொன்னீங்களோ? இல்லை சரியாக தான் போகலாம். எல்லாத்தையும் போட்டுன்னு சொல்லி இதுல வந்து கத்திட்டு இருக்கானுங்க அவனுங்க ஆட்டோக்காரானுங்க. யாரு? இந்த ஆட்டோக்காரனுங்க முன்னு கிடக்குறது பின்னு கிடக்குறதா இருக்கு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல பேரை சொல்லி சொல்ல உங்கள்ட பேரை சொல்றான்னு சொல்லிச்சுன்னா நீங்க இங்க பிரசிடென்டா நீங்க? இல்லனே தெரியும் எல்லாத்துக்கும். உங்களோட பேர் என்ன ஃபர்ஸ்ட்? திவான். டிவோனா? டிவோனா எல்லாரும் தெரியுமா? ஓ இந்த ஏரியால தெரியும். தாதாவோ? சி தாதா தாதாவாகணுமா பேர் தெரியறதுக்கு? இல்லை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும்னா என்ன? நல்லா செஞ்சாலும் தெரியும் தானே பேர். அப்படி என்ன நீங்க நல்லா செஞ்சீங்க? நல்லா செஞ்ச மூஞ்ச மாதிரி தெரியலையே. அவனை மூஞ்சி காட்டணுமா? நல்லது மூஞ்சி சீர மூஞ்சி யாரும் காட்ட தேவையில்லை. என்னது? வண்டி ஓட்டுறா வண்டி ஓட்டு போவாங்க. நீங்கள் அவங்க அவை தடிச்சா போகணும். பிரச்சனை போகலாம். எழுந்து தாண்டி எழுந்து தாண்டி போக லேட் ஆகும். கம்மியா எல்லாம் பார்த்துட்டோம். சரி இப்போ நீங்கள் ரோட்டை பார்த்து விட்டு இந்தியா ரோடை பார்த்து. ரோடு தெரியுமா இந்தியானா? உங்களுக்கு காட்டவா ரோடு எப்படி இருக்குன்னு? ரோடு நல்லா தான் இருக்கும். காப்பட் ரோடு தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்கு ஓட்டினா சரி. ரொம்ப சூடான ஆளுங்களோ நீங்கள்? என்னத்துக்கு சூடாகுது? சூடாக தேவை. கடுப்பாகிறீங்க. அப்புறம் பேச தெரிஞ்சுக்கணும் தான். இப்படியா பேசுகிறேன்? எப்படி பேசுவோம்? எப்படி பேசுவோம்? உங்களுக்கு லேட் ஆகுனா அது ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம். அதுக்கு ஒரு வேறு விஷயம். அதுக்காக நீங்கள் அப்படி எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் சார்ஜிங் ஆகும். நான் வெயிட் பண்ண சார்ஜ்லேயோ அது பிரச்சனை. அதை நான் வெயிட் பண்ண தானே போகிறோம். அப்போ நாங்கள் வந்து இங்கே பிக்னிக்கில் கம்ப்ளைண்ட் போட்டால் டிலே ஆகி. நீங்கள் கம்ப்ளைண்ட்டே போடுங்க, என்னன்றாலும் போடுங்க. அவங்களுக்கு தெரியும் நான் இப்போ கம்ப்ளைண்ட் போடுறது. நான் இங்கே கஸ்டமர்ஸ் பேச தெரியும் தம்பி. நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளோ நேரம்? 40 minutes கிட்ட இதில் நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு இவர் கால் பண்ணல. இவர் தான் பிக்கிங் போட்டார். இவங்க
இவங்க அப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்க, மையம் எடுத்துட்டு போனாங்க. அப்போ கூட அங்க நின்றுட்டு இருந்தேன் நான். அவங்க வந்து இப்ப அப்ப நீ வந்த நீ ஒரு கால் பண்ணலையா? அவங்க போன் வேலை செய்தான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். போன் வேலை செஞ்சான்னு கேளுங்க. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனை தாண்டி வச்சுட்டு போன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணல வாங்க ஸ்கூல் பண்ணி இருந்தாலாம் அதான் ஃபைல் பண்ணி முடிச்சேன். என்னையில கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீங்க? உங்களோட மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ ஒழுங்கா பேச தெரியும். இவன் பாரு உண்ட போன்ல தான் நான் போட வைக்கியா. ஒரு ரூபா எத்தனை வர இருந்துச்சு? நீ வேற வந்து கேன்சல் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கா. என்ன மைத்தியாவது பண்ணுங்கடாப்பா. இந்தா ஒழுங்கா பேசுங்க. கேன்சல் பண்ண வந்து வெயிட் பண்ண கஸ்டமர் கிட்ட ஒழுங்கா பேச தெரியா? இது என்ன பிசினஸ்? இந்த பிசினஸ்ல நீங்க சொன்ன டைம் பிசினஸ் தான் 5 நிமிஷம் நீங்க 5 நிமிஷம் நீங்க வரல என்றால எவ்வளவு 40 கஷ்டம். நிமிஷம் லேட் ஆயிச்சு. 45 மினிட்ஸ்க்கு மேல நிக்கிறேன் நான். நான் 45 மினிட்ஸ் ஆகுது. அந்த மையம் வந்ததுல இருந்து கால் பண்ணது சரியா? இந்த நீ சொல்றது நான் இப்ப ஸ்ட்ரைட் பண்ணிட்டு காட்டுற பாருங்க. இந்த பைத்தியக்காரன் நானு. எவ்வளவு நேரம் கால் பண்ணான்னு பாருங்க. சசி சசி சசின்னு இந்த பேர்ல எத்தனை பேருக்கு எத்தனை டைம் எந்த டைம்னு பாருங்க. சரி அதுக்கு ஒழுங்கா பேசுங்க முதல்ல கஸ்டமர் கிட்ட. இந்த மைக்கு எங்களுக்கும் பேச தெரியும். 1 ஹவருக்கு மேலன்னு சொல்லிக்கினா இப்ப வரும். ஓகே சோ அதுக்கு சார்ஜ் ஆகுறது நாங்க பே பண்றோம். ஃபால்ட்டா இருக்கல எங்கட. அப்ப அதுக்காக நீங்க ஆர்சி விட கூடாது. அது வந்த உடனே நீங்க சாரி சொல்லிருக்கணும். சாரி சார் எனக்கு தெரியாது நான் புக் பண்ணா. நான் நினைச்சேன் இப்பதான் வந்தது. அப்ப அவர் வாய் மூடிட்டு இருக்கறல்ல. அவ வாய் மூடி நீ வாய் மூடி சொல்லு ஆசி. நீங்க தெரிஞ்ச வரவங்க யாரு? என்ன வாப்பு பேசுறாரு? அவரு என்ன கேள் சொன்னா அவருன்றது தப்பா? நீங்க போற வேலை விளங்கின மாதிரி தான். அது நாங்க பாத்துக்கொள்றோம். முதல்ல நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க. அது முதல்ல விளங்குற மாதிரி இருக்கு. புரியல மாதிரி நீ ஓட்டு அப்புறம் மிரட்டுறீங்களோ? சி யார் மிரட்டுறது? யார் மிரட்டுறது? அவர் ஏதோ சொல்லிட்டாரு தான் வருது. தாச்சி சும்மா இருங்க. வாய முடிக்கொண்டு இருக்கேன்னா இப்போ வேலையை மிஸ்டேக் இருக்குதானே. அதே மாதிரி அவரும் தெரிஞ்சு பேசுறது வந்த உடனே சொல்லணும். அவரும் சொல்லணும். எனக்கு தெரியாது. நான் பிக்னி போடலே. அப்ப என்ன நீங்க நீங்க பேசுறீங்க? அப்போ நீங்க பேசுனதுக்கு தான் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். இப்ப பேசக்கூடாது. அதுக்கு அவர்ல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவரு அதுக்கு தான் இப்ப அவரு பேசுனேன். உங்களுக்கு சரியா பேசுனேன். நீங்க கஸ்டமர் கிட்ட ஒழுங்கா பேசணும் தானே. நீங்க தம்பி வந்த உடனே சண்டை பிடிக்கிற மாதிரி நான் சண்டை பிடிக்கிற மாதிரி ஆயிரும். சண்டை பிடிக்கிற மாதிரி பேசினா வேற மாதிரி இருக்கும் தம்பி. அதான் சொல்றேன்ல, உங்களை மாதிரி பல பேரை பார்த்துட்டு தம்பி. சரி நீங்க பாத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. சண்டை பிடிக்கிற மாதிரியா முதல்ல கஸ்டமர் கிட்ட ஒழுங்கா பேச தெரியும். ஏன்னா இதுலதான் போல போடுது. எது இந்தியாக்காரனா? சும்மா இதுலதான் உங்களோட இது ஓடுது டெய்லி. இது அப்ப இதை நீங்க எடுத்துக்கோ. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களோட வேலை தான் எல்லாம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க எங்களுக்கு ஆக போறது கிடையாது தம்பி. எங்கண்ட வேலையை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி எங்கட இதை காப்பாத்திக்கோல எங்களுக்கும் தெரியும். ஏசி போதுமா? கரெக்டா வருதா? என்ன வேலை செய்யறீங்க நீங்க? என்ன வேலை செய்யறீங்க? நானா? அதே உங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தையில கேக்குறேன். என்ன வேலை செய்யறீங்க? பேச்சு வாங்குற கேக்குறதுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு ஃபிட் ஆகல. வந்ததுல இருந்து சண்டை பிடிச்சிட்டு வந்ததுல இருந்து யார் சண்டை பிடிச்சா? நாங்களா சண்டை பிடிச்சோம். பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? எது படிச்சிருக்கோமோ அதை படிச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என்ன படிச்சிருக்கீங்க, எது படிச்சிருக்கீங்க? நான் இப்ப நார்மலா தான் தம்பி கேட்டேன். நானும் நார்மலா தான் பதில் சொல்றேன். பிசினஸ் என்ன படிச்சீங்க? என்ன சொல்றீங்க? இல்ல பேச்சு கேட்டா என்ன படிச்சீங்கன்னு கேட்டா நீங்க ஆஃபீஸரா? இதுக்கு நான் உங்களுக்கு எனக்கு தேவைன்னா தான் பதில் கொடுப்பேன் அந்த கேள்வி. அதுதான் என்ன பேசாம இருக்கிறீங்க? நீங்களா சொல்லலாம் தானே. அதுக்கு தான் நன் ஆஃப் பிசினஸ் பதில் கொடுப்பேன். சும்மா வாயை மட்டும் ஓட்டலாம் கார. என்ன சொன்னீங்க? நன் ஆஃப் மை பிசினஸ்.
I can speak English very well, better than you. Yeah, I know. I don't want to talk to you. You know, I'm a Tamil. That's why I'm talking in Tamil. None of business ன்னா அதுக்கு ஸ்பெல்லிங் சரி தெரியுமா உங்களுக்கு? Yes, I know. Tell me. அது என்னத்த நான் உங்களுக்கு சொல்ல இருக்கு. இது தெரியும்னு நீங்க சொல்றீங்க. ஓட்டுங்க ப்ரோ காரை. என்ன பிசினஸ்னு சொல்லி மட்டும் நீங்க சொல்றீங்க. எங்க படிச்சீங்க அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டேன் எந்த ஸ்கூல் போனீங்க எங்க படிச்சிருக்கீங்க இல்லையே. என்ன பிசினஸ்னு சொல்றீங்களே. ஓ நீ இதை பத்தி அதை பத்தி என்ன இருக்கு எங்க படிச்சீங்க எது படிச்சீங்க அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதுதான் கேக்குறேன். அதுக்கு தான் நான் ஷார்ட்டா இங்கிலீஷ்ல சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த சோ அதுக்கு பதில் கொடுத்தா அந்த மாதிரி இருக்க தெரியும். ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேக்குறேன். வச்ச சும்மா ஸ்பெல்லிங் தெரியுமா? சரி உங்களோட ஃப்ரெண்டுக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாம தான் நான் இங்க உப்பு கட்டி விடுறேன். ரசி சும்மா வீட்டுல வா போ ஒரு நேரமே நஷ்டமா இருக்கு. Dem Streckenverlauf 1,5 Kilometer folgen. நிப்பாடு நீங்களும் வந்த நேரமே லேட்டுன்னு சொல்லிடுறேன் அனுப்பி விட்டுறீங்க நான் பே பண்ணி அனுப்பிடுறேன் இப்பவே நிப்பாடி வச்சிருக்கேன். இப்பவே 4000க்கு மேல 4000 என்னத்துக்கு? நான் எவ்வளவு நான் 1 hour வெயிட் பண்ணேன்ல. 1 hour 4000 நான் காட்றேன் ஸ்டாப் பண்ணா. எவ்வளவு சார்ஜ் விழுந்துச்சு? அப்ப 1 hourக்கு 4000 வெயிட்டிங் 1000 ரூபாய் வெயிட்டிங்க்கு 3000 ரூபாய் 3000 ரூபாய் ஆகும் வெயிட்டிங் 1 hour 1 hour பிசினஸ்னா என்ன சும்மாவா? சரி இறங்கி பாப்போம் எப்படி ஆகுது. அடே போடா டி போல மாதிரி பாருங்க ப்ரோ நாடு விட்டு பேஸ் தெரிஞ்சு நாடு விட்டு போடு விட்டுன்னு எங்களுக்கு நீங்க சொல்ல வேணா. நாங்க பார்த்து நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யாராவது இருந்துட்டு போ எனக்கு என்ன. நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு. நிப்பாடுங்க இப்ப நிப்பாடு நீங்க நிப்பாடுங்க. Vor dir ist die Polizei. என்னது இது? பெரிய மனுஷன் தானே மரியாதை கொடுக்க வேணாம். அதுக்கு மேல மிஸ் ஆகுனா பாப்போம். அது அந்த பயம் இருக்கும். அதுக்கு மேல மிஸ் ஆகுனா பாப்போம். Geradeaus auf Maradana Road, Panchikavata Road. என்ன? ஆல் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ? சரி நீங்க எல்லாம் ஒரு ஆள் உங்களுக்கு இதாக்குறதுக்கு ஆள் செட் பண்ணி இதைத்தான் ஏன் நானும் சொன்னேன். Geradeaus auf Maradana Road, இதுதான் நான் சொன்னேன். Panchikavata Road. எல்லாம் ஒரு ஆள் உங்களுக்கு ஆள் செட் பண்ணி நீங்க பேசுறது கொஞ்சம் சவுண்டா பேசுங்கப்பா. அவர் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. நீங்க ஓட்டுங்களே அவர் என்னையோட தானே பேசுறாரு. அப்படி ஏதோ பேசுறா நீ அதுக்கு என் காது கொடுக்குறீங்க. நீ ரோட பார்த்து ஓட்ட வேண்டியிருக்க. Nach 300 Metern im Kreisverkehr erste Ausfahrt, Dani Roth, T, B, Jayamavata, nehmen. அதுதான் இப்போ நான் தான் யோசிச்சு கொண்டு இருக்கேன். எந்த லொக்கேஷன் போட்டீங்கன்னு கேட்டது காரணம் எல்லாத்துக்கும் இப்படி போக தேவையில்லை. மற்ற ரூட்லேயே போகலாமே. இப்படி சுற்றி அப்படி போகணும் வேணாம். அப்ப நீங்க இங்க உட்காருங்க வாங்க. நீங்க இல்லை நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சது. இப்படி போனா கொஞ்சம் தூரம் நீங்க நீ சுற்றி போகலாம் தானே. நீங்க வந்து இருங்க. மற்ற ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாமே. இப்படி சுத்த தேவையில்லை. எனக்கு இங்க என்ன காட்டுதோ அதுதான் நாங்க போறோம். இதுதான் காட்டிட்டு வருது. 20-25 வருஷம் இந்த ரோட்ல நாங்க போயிட்டு தான் வந்திருக்கோம். இந்த கொழும்பை சுத்தி எனக்கு தெரியும் எப்படி போனா எப்படி போவே இல்லை. நாங்க இந்தியால இருந்து வந்திருக்கோம். இந்த இதை பார்த்து தான் ஓடுறது. இதுல இப்படிதான் வெள்ளாத்துக்கு போய் இந்த லொகேஷன் தான் காட்டுது உங்களுக்கு. இந்த லொகேஷன் தான் இதுதான் காட்டுது. வேணும்னா கூகுளுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் இப்படி காட்டுறேன்? கூகுளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் அங்க கொடுத்துக்கோங்க. என்னத்தை செஞ்சாலும் செய்து கொள்ளுங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது.
உங்களால் ஒன்றும் முடியாதுன்றது எனக்கு தெரியும். சும்மா என்னது? இந்த மாறி தவக்க கத்துன மாதிரி தவக்க? மாறி தவக்க மாறி கார் லொகேஷன்ல நிப்பா, நான் தவக்க கத்துது என்ன கத்துதுன்னு பார்ப்போம். ஆ? அது நீங்களே கேளுங்களே, அவருக்கு தான் விளங்குது தானே. தான் நாங்கள் பேசுறது கேட்டுக்கொண்டு தானே இருக்காரு. ஸ்டேஷன் ரோட் தானே போட்டது? ஸ்டேஷன் ரோட் தானே போட்டீங்க? வெள்ளவத்த ஸ்டேஷன் ரோட் அதான் அங்கே தான் போட்டது. தூரம் வந்துட்டு அங்கேயா போட்டீங்க? அந்த கொஞ்சம் பொடியங்களோட இந்த காருக்குள்ள 2 பேர் ஏறிட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இந்த வெள்ளவத்தை சுப்பன் இருக்குல்ல, அதுல ஒரு ஒரு நம்ம பிள்ளைங்கள ஒரு 10 பேரை கூட்டுவாங்க. 10 பேர் போதும். ரோடு கூட்டுவது தெரியாது தானே? ரோடு கூட்டுவது தெரியாது, இல்லாட்டி இவரை தூக்கிட்டு போவது தெரியாது. 10 பேர் தேவையில்ல. யாரும் தூக்கிட்டு இது போதும், இது போதும். அது என்னது பத்த வைக்கிறதுக்கு? பாருங்க என்ன செய்யும், பத்த வச்சு என்ன செய்யும்னு பார்த்துக்கணும். டொய்ஸ் எடுத்து காட்டுறேன், டொய்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன். நீங்க பார்க்காத அண்ணா வர சொல்லுங்க. எங்களுக்கே டொய்ஸ். அதாவது படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களோட எப்படி பேசுறது, எப்படி கதைக்கிறது. யாருக்கு? எங்களுக்கா? அது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறீங்க நீ எங்களுக்கு சொல்றீங்க, படிச்சுக்கணும். எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி பேசுறோம். 1000 ரூபாய் இருந்தா கஸ்டமர் நீங்க. நாங்க இருக்கனால தான் ஏன் நீங்க ஓடுறீங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 1000 இல்லாட்டி நீங்க இந்தியாவுக்கு ஓட வேண்டிய 1000 ரூபாய் இருந்தா நீங்க ஒரு கஸ்டமர். இல்லாட்டி இந்தியாவில ஓட எல்லாமே இங்க வந்து ஓடிக்கொண்டிருக்கீங்க ரோட்ல. இந்தியாவில மூத்தர் சந்தில கொண்டு போய் வெளுத்து அனுப்புவானுங்க 1000 ரூபாய் கேட்டா. இங்கதான் பாதி மோடியனு எரிக்கானுங்களே. மோடையாக்கணும்னா இங்கே வந்துருக்கீங்க. ஓ, அப்ப உங்களுக்கு தெரியுதா நீங்க மோடையானு? நாங்க மோடையன்னு சொல்லல, மோடையனு எரிக்கானுங்கன்னு சொன்னோம். நல்லா அந்த நாட்டுல எங்க மூத்தர் சந்தில அடி வாங்கிட்டு இங்கே வந்துருக்கு. 1000 ரூபா இருந்தா கஷ்டமா. அந்த 1000 ரூபா வரைக்கிறனால தான் அவங்களோட டெய்லி ஓடுது. 1000 ரூபாய் தேடி வந்துருக்காரு. 1000 ரூபாய் அங்க இருந்து போட்டு 1000 ரூபாய்க்கு தான் இவ்வளவு தூரம் வந்து 40 நிமிஷத்துக்கு சார்ஜ் விழுந்தேன்னு 4000 ரூபா சொல்றீங்க. அப்ப என்ன வந்துருவோம். அங்க போய் கட் பண்ண அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு. இதெல்லாம் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கு தான் 2 பேருக்கும் இன்னைக்கு சம்பவம். எனக்கு போ முதல்ல போ, போயிட்டு பாப்போம். 10 பேர் வேற வர்றேன்னு சொல்லியிருக்காங்க தானே, பார்க்கணும் தானே முறை கட்டையில. ஐயோ, அவ்வளவு சமாளிப்பீங்களோ? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. அவங்கள கூட்டுவாங்க. சரி சரி. பயம் வந்துருச்சோ? பேசாம மன்னிப்பு கேட்டு தர்ற காசு என்ன காசு கேட்கறோம், அதை காசு துட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. கொடுப்போம். இல்லைன்னா பக்கத்துல தான் டெல்மோன் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருவானுங்க. என்ன ஏஜ் இருக்கு உங்களுக்கு எல்லாம்? உங்களை விட சின்ன பொடியமா இருக்கு. அதான் எவ்வளவு தூரம் ஓட்ட வண்டியா இருக்கு. இவ்வளவு தூரம் ஓட்ட தேவையில்லை. அந்த லொகேஷன் அந்த ரூட்ல போனா நீங்க உங்களோட இதை ரேட்டை கூட்டி ஓடுறது. இந்த ரோட்ல வந்து அப்படிதான்
உங்களுக்கு எது இங்க காட்டுதோ ஓட்டுற இங்க road பாருங்க இங்க பாருங்க எங்களுக்கு எனக்கு என்ன காட்டுதோ காட்டுவோம். அதைத்தான் நாங்க ஓட்ட முடியும். எல்லாத்தையும் போறது இப்படி போறது காட்டும். அவன் இந்தியன் போனா இருக்கு அதான் அப்படி காட்டு. இதுவா Rechts ஐபோனா abbiegen auf Philipp Gudu Arena Mabata, dann nach links abbiegen, um 16 auf Pro Philipp Max. Gudu Arena Mabata zu bleiben. பின் போக எப்படி வாங்கினது இப்படிதான் வாங்கிட்டு Philipp போறோம். Gudu Arena Mabata zu bleiben. ஆமா நீங்க கொஞ்சம் அக்கவுண்ட்ல போட்டு விட்டீங்களா கேஷ்? Nach அது என்ன வச்சு போடல தான் இனிமேல் தான் போடணும். Colombo, அப்ப 17 வாங்கலாம். நீங்க போடாட்ட உங்களுக்கு போடுவோம். ஆயிட்டா போய் போனா உங்களுக்கு 17 வாங்கலாம். பாருங்க பாருங்க. பேசுறது எல்லாம் பேசிடுங்க. அங்க போனா ஆக்ஷன் தான். ஓ ஆக்ஷன். யார் தெரியா வந்துட்டீங்க நடிக்க. இத்தனை பேரை பார்த்துட்டு தம்பி உங்களை Rechts காட்டிடலாம். links abbiegen auf சில பேரை பார்த்துட்டீங்க அது ஈஸியா இங்க பாக்குறது. இங்கதான் உனக்கு வந்த இடத்துல குத்திக்கு குடிக்கணும். 15 வருஷமா இங்கதான் ஓட்டிட்டு இருக்கேன். 15 வருஷமா என்னத்த குப்பை Nach கொட்டினீங்களோ 200 Metern bei SNAF Circle geradeaus சரியா ஒரு தடவை weiter பாத்துறீங்க மாட்டி. Matikanoa Highway, Colombo, Ratnapura, உங்களுக்கு சரியா அப்பன் ஒருத்தனை பார்த்துருந்தா பேச மாட்டீங்க. உங்களுக்கு அப்பனுக்கு அப்பன் எல்லாரையும் ஒண்ணு பார்த்துட்டோம். பொத்திக்கிட்டு ஓடிட்டு இல்லாட்டி பேக் பண்ணி இந்தியாக்கே ஓடிட்டு. பேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களோ? பேக் பண்ணி தான் அனுப்பி விடுவோம். என்ன பேர் சொன்னீங்க ப்ரோ உங்கள்ட்ட? டிவோன் 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 முஸ்லீம் பாயா? சி கிறிஸ்டியன். முஸ்லீம் என்ன சீன் வருது. சரியா இதா போச்சு. அப்படி இல்ல அப்படி சொல்லல. இல்ல. அப்படி எல்லாம் சொல்ற கிடையாது. ஐயோ அவங்களும் சவரங்க தான் அப்படி. அப்படியே முஸ்லீமோ சீன்னு வந்துச்சு. நான் உங்களோட பேரை மாறி ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டேன். அதனால தான் சொன்னேன் சீ. சாரி. இதுதான் மனிதன். ஒரு வார்த்தை வந்து மாறி வந்துச்சுன்னா உடனே சாரி சொல்றேன். நான் ஒரு வார்த்தை அப்படியே வந்து பேசிட்டு நீங்க வந்ததுக்குல இருந்து இது வரைக்கும் சாரி சொல்லியே. யாருன்னா நீங்க தான் லேட் ஆச்சு இதாண்டாச்சு. என்ன மேல பிழை இல்லையே சாரி சொல்றது. உங்க மேல பிழை இருக்கிறதா அவரு சசி தம்பி உங்க பேர் தானே சசி? உங்களுக்கு உங்களோட ஃபோன் எத்தனை மணிக்கு நீங்க என்ன கால் பண்ணீங்க? எத்தனை மணிக்கு நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நான் அத்தனை மணில இருந்து நான் வந்து நின்றனா இல்லையா உங்களோட ஏரியால? லொகேஷன் போவோம் நின்று பேசுவோம். உங்களோட ஏரியாவுக்கு நான் கரெக்டா வந்தனா இல்லையா சொல்லுங்க. அந்த டைமுக்கு வந்தனா இல்லையா? நீங்க உங்களோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கீங்க. ஒரு 25 தடவை கால் பண்ணிருப்பேன் நான். அது உங்களோட இஷ்டம். ஆனா எங்களை பண்ணாதீங்க. என்ன கூட்டு வந்து அங்க வந்துட்டு நாங்க வந்தா பிறகு நீங்க போன் ஆன்சர் பண்ணலன்னா நான் வெயிட் பண்ணல. சசி அங்க 10 பேர் வந்து நின்று வேற இருப்பாங்க. இனி கேன்சல் பண்ணா பாவம். நீங்க அதை எதிர்பார்த்து தான் வாரீங்க. பார்க்கணும் தானே அந்த 10 பேர் யாரு. தாங்க மாட்டீங்க தம்பி. நான் தாங்க மாட்டீங்க. இன்னும் டைமுக்கு வேற தெரியாது. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்ட கிடையாது. அந்த டைம் லேட் ஆனதுக்கு நான் அவங்கிட்ட சாரி ஒன்னு கேட்டுட்டேன். உங்களுக்கு நினைவு இல்லையா? நான் கேட்டுட்டேன். இல்ல நீங்க இப்பதான் சொல்றீங்க. நான் அப்பவே கேட்டேன். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அவர் தானே போட்டாரு. அவர் தான் போட்டாரு. அவர் சொல்லாதனால தான் நான் உங்களுக்கு சாரி ஒன்னு சொன்னேன். உங்களுக்கு அது நினைவு இல்ல. இப்பதான் நீங்க ஏத்தி தர நிக்கிறீங்க. நீங்க இப்பதான் சொல்றீங்க. என்னதுக்கு இப்பதான்? நீங்க நாங்க அப்ப சொன்னது உங்களுக்கு நினைவு இல்ல. நான் என்ன பண்ணேன்? பயந்துட்டீங்களோ கிட்ட வந்து? ஐயோ பயந்தா இவள இது வர மாட்டோம். நம்ம கார்ல ஆதில இறங்கி போயிருக்கோம். நான் நிறுத்தி இருந்தா தான் நீங்க இறங்க முடியும். இல்லைன்னா சிக்னல்ல தான் இறங்கணும். சிக்னல் எடுத்து இறங்கி நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க எல்லாம் வாங்க. நீங்க போட்டீங்க பிச்சை. இந்த ஸ்ரீலங்காவே நாங்க போட்ட பிச்சையில தான் எங்க நாட்டை கொள்ள எடுக்க போட்டது. இந்த கவர்மெண்ட் கொண்ட நாட்டுக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் வாங்கி திண்டுட்டு நீங்க இப்ப எங்களை பார்த்து இந்தியன்ங்க இருந்த கள்ள கோஷ்டி கொடுத்த நாட்டுல உள்ள மிச்ச மீதி அது யாரு? உங்க ஆளுங்க தானே. அதெல்லாம் ஸ்ரீலங்கன் தான். நான் சொல்றேன். அதான் அவன் அத சொல்லுங்க.
எங்கண்ட ஆளுங்க தான் எங்கண்ட ஆளுங்க தான் நக்கி கொள்றதுக்கு எங்கண்ட அதுக்கு ஆளுங்க தான் எல்லாம் ஸ்ரீலங்கா தான் எல்லாம் அள்ளி சாப்பிட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட்ல செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு நாங்க வீடு கட்டி தந்து உங்களுக்கு நாங்க இப்ப பெட்ரோல் இப்ப பெட்ரோல் நான் கட்டுற டாக்ஸி தான் எங்க ஊர்ல எங்க நம்ம நாட்டுல இருந்து வர டாக்ஸி நாங்க தான். கேட்டாலும் வரும். பெட்ரோல் கேட்காம இருக்க என்னத்துக்கு? பெட்ரோல் தந்தாமே நீங்க கேட்டுதான் நீங்க தான் கேட்டீங்களே. நாங்க இப்ப டைரக்ட் கேட்டாலும் பெட்ரோல் ஐயா நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஐயா கால் பண்ணி எங்கண்ட பிரசிடென்ட்டோட பேசி பெட்ரோல் உங்களுக்கு கொடுத்தா நாங்க இல்லன்னு சொல்லல. இப்ப ஆனா என்ன சொன்னா ஈரான் எங்களுக்கு தாரேன்னு சொல்லுறீங்க. டைரக்ட் நாங்க கேட்டா தருவோம். ஈரானே இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்க அமெரிக்கா கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டான். எல்லாத்தையும் மூடி போட்டாமே இப்ப ஈரானே சரண்டர் ஆயிரும். சும்மாவா நீங்க ஒரு ஜாந்தமா துண்டு ஒரு சின்ன ஒரு நாட்டை வச்சுக்கொண்டு இதுல வந்து இது பேச்சு வேற வச்சிருக்கீங்க. இந்தியனுக்கு பேக் பண்ணி அனுப்ப போறேன்றீங்க என்ன? அப்ப இந்தியாலே கடக்கறிஞ்சி தானே உங்களுக்கு நாங்க பிச்சை எடுக்கலாம். நாங்க வேலை செய்யறோம்பா. உங்கள மாதிரி இப்படி வெட்டியா ஊர் சுத்தி தெரியலையே. இது ஒரு வேலை. இப்ப நீங்க போற வேலை விளங்கும் உங்களுக்கு. அது நாங்க பாத்துக்கோம். வெட்டியா தெரியல நீங்க. நாங்க எங்க இங்க மோடியன் எல்லாத்தையும் ஏமாத்தி சல்லி கழட்டி. இப்ப அதே தான் சொல்றேன். அதான் நீங்க மோடியன் தானே. அவரே நடுக்கத்துல இருக்க நீ சும்மா இருப்பா. நீ யோசிக்க வேணாம். எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன். நீ பேசாம நான் கேட்கற காசு கொடுத்துட்டு நீங்க இறங்கி போயிட்டே இருந்தீங்கன்னா மாட்டோம். நிப்பாட்டுகளை இறங்கி பார்க்கணும். யாருக்கு போஸ்ட் ரெண்டு பேரும் காமெடி பீஸுங்களாடா? என்ன தம்பிங்களா? ரெண்டு பேரும் காமெடி பீஸுங்களா? காமெடி பீஸ் நாங்க பேசுறதுக்கும் காது கொடுத்தோன்னா அதுக்கு சும்மா உங்களுக்கு ஆட்கள் இல்லாம டிக்னி போட்டுருக்கீங்க. ஐயோ ஐயோ. உங்களை கத்தர் தான் காப்பாத்தணும். மெரி பண்ணிட்டீங்களா? அது கேட்கணுமே. வீட்டுல அந்த புள்ள ஒரு பொம்பளை பிள்ளையோட சாவத்தையும் நான் வாங்கிக்கணும். அது பாவமாச்சே. இந்த ஒரு பாவத்தை நான் ஏன் தம்பி வாங்கிக்கணும்? பே பண்ணி ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு போங்க. நீங்க உட்காருங்க கார்ல உட்காருங்க. காருங்க இங்க வாங்க. ஹலோ இங்க நான் வெளில வரல. நீ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பே பண்ணு. நீ வெளில நீ வாயா இங்க. தம்பி நீ உள்ளவா. நான் வெளில வரல. நீ உள்ள வா. நீ உள்ள வா. காசை பே பண்ணு. 10 பேர் பார்க்கணும். வெளியே வா.
ஓனாச்சாடா ஓனாச்சா தம்பி கேமரா கேமராவே கோல்டன் கிரியேஷன் சரியா கருப்பு கண்ணாடி கோல்டன் கிரியேஷன் கருப்பு கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரியா ஓகே செஞ்சிட்டாங்க